ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிகாலைன்னு சொல்ல முடியாது, காலையில் எங்கே இருக்கோன்னா ராமேஸ்வரத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒரு சூப்பரான தரமான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டெஸ்டினேஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பஸ்ஸு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரம் தென்காசி, அது ஒரு சர்வீஸ். செகண்ட் நம்ம ராமேஸ்வரம் டு திருச்சி 1 to 9 அந்த சர்வீஸ். தேர்டு நம்ம ராமேஸ்வரம் டு திருச்செந்தூர். இந்த 3 பஸ்ல எது ஸ்டிக்கரிங் BS6 வருதோ அதை டிராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த பஸ்ஸஸுமே இல்லை. ஸோ நீங்க டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க எந்த பஸ்லன்ட்டு. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம திருச்சி போறோமா, தென்காசி போறோமா, இல்லை திருச்செந்தூர் போறோமான்ட்டு. இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் தர்கேஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாமா வாங்க. எஸ் மக்களே, இதுதாங்க நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலி இதோட நம்ம நிறைய வாட்டி வந்திருக்கோம். இப்போ ஃபுல்லாமே SCTC நிற்கிது, பெங்களூர் ராமேஸ்வரம். நம்ம பார்ப்போம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எங்கே பஸ் வருதுன்னு பார்த்துட்டு பாருங்க. நான் ரொம்ப நாளாக கிரேஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் தென்காசி. அது ஒரு சூப்பரான சீனிக்கான ரூட்டுங்க. அதுவும் சரி, நம்ம திருச்செந்தூரும் சரி. அண்ட் எஸ், லெஜண்ட் ஆஃப் TNSTC கோவை திருப்பூர் ராமேஸ்வரம் நிற்கிறாரு. நைட்டு வந்திருப்பார் ராமேஸ்வரத்துக்கு. சரி, நைட்டு திருப்பூரில் எடுத்து இங்கே வந்திருப்பாங்க. மறுபடியும் இங்கேருந்து கிளம்புறாங்க. சேரன் எக்ஸ்பிரஸ், அது பக்கத்தில் திருச்செந்தூர். ஒரு BS4ங்க, ECR ரைடர். இது மதுரை வண்டிங்க, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, திருச்சி ராமேஸ்வரம் புது வண்டிங்க. PDY புதுக்கோட்டை டிப்போங்க. இதில் போமா? சரிங்க, பெர்மிஷன் கேட்போம். ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டோம்னா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ட்ராவல் பண்ணிடலாங்க. எஸ் மக்களே, இன்னும் பெர்மிஷன் கேட்கல. இங்கே திருச்சி தான் போட்டிருக்கு. இந்த வண்டி பஞ்சப்பூர் தாங்க போகுது. ஸோ பஞ்சப்பூர் போய் ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரை போட்டுருவோமா? இங்கே பார்த்தீங்களா மக்களே, மதுரை கார்பரேஷன்லேருந்து செகண்ட் பஸ்ஸுங்க. காலைல ஒரு 7 மணிக்கு ஒரு பஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த பஸ் தாங்க ஸ்டிக்கரிங் பண்ணி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம மக்கா பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கோயம்புத்தூர் போவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ஹால்ட்டுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு பஸ் இல்லை மக்களே. ஆக்சுவலி நான் ஸ்டிக்கரிங் பஸ் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பஸ் நான் 7 மணிலேருந்து இங்கே தாங்க இருக்கேன். மணி பார்த்திங்கன்னா 9 ஆச்சு, வேறு வண்டியே இல்லை. ஸோ ராமேஸ்வரம் டு திருச்சி இந்த புது BS6 அசோக் லேலாண்ட் என்ன கோச்சுன்னு தெரில. இதில் ட்ராவல் பண்ண பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம். இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. ஸோ இன்னும் பெர்மிஷன் கேட்கல. முன்னாடி வேறு கிடைக்குமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. நேற்று நைட்டு ரிசர்வேஷன் பண்ணனால தப்பிச்சங்க. நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்தில் ஏன்னா அவ்வளோதான் புழிஞ்சிருப்பாங்க, பின்னாடின்னு சொல்லியிருப்பாங்க. ரிசர்வேஷன் பண்ணுறதுனால எவ்வளோ சேஃப்டி பாருங்கள். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இந்த கேபின் ரைடு காமிச்சா தான் பார்க்குறீங்க முக்கால்வாசி பேர். எஸ் மக்களே, ஃபைனலி பெர்மிஷன் கிடச்சிருச்சு. ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சி 1 to 9 சர்வீஸ் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. ஸோ கவர் பண்ண போகிறோம். என்ன ஒரு மன வருத்தம்னா ஸ்டிக்கரிங் இல்லை, பட் புது வண்டிங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. எக்ஸிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துங்க. அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours ஜேர்னின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அமைப்பு. எனக்கு பர்சனலி இது ஒரு புது ரூட்டுங்க. நம்ம தேவக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை அந்த வழியாக திருச்சி பஞ்சப்பூர் போக போகிறோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பஞ்சப்பூர் போங்கன்ட்டு. ஸோ உங்களுக்காகவே பஞ்சப்பூருக்கு போகலாமா வாங்க. STN 55 N 1186 புதுக்கோட்டை டிப்போங்க. திருச்சி புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கும்பகோணம். வாங்க அப்படியே போகலாம். எஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா பாடி. நம்ம தான் உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட் எய்ட் கிட் நடத்துனர் வசதி உள்ளது. நிறையா சேஃப்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க இப்போல்லாம். ஆல்மோஸ்ட் ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம திருச்சி பஞ்சப்பூருக்கு ஒரு 260 கிலோமீட்டர் வருங்க. கண்டிப்பாக 7 to 8 hours ஜேர்னி இருக்க போகுது. இங்கே 9:40க்கு எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு நம்ம பஞ்சப்பூர் ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. பஞ்சப்பூர் போனதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைசிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு, தொடர்ந்து பாருங்கள். ஷார்ப்பாக 9:45க்கு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. எஸ் மக்களே, அந்த வண்டி தாங்க கவர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ராமேஸ்வரம் தென்காசி சூப்பராக ஸ்டிக்கரிங்கோடு போகுதுங்க.
இல்லை இப்போ வரக்கூடிய எஸ்சிடிசி டிஎன்எஸ்சி எல்லாத்துலேயுமே நம்ம யூபிஐயில் பே பண்ணிக்கலாம். நான் கேஷ் எடுத்துகிட்டு வரல, ஸோ யூபிஐயில் தான் பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்க போகிறோங்க. இது இல்லாமல் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு கூட யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணுறது இல்லைங்க. எஸ் மக்களே, நம்ம அதாங்க ஒரு நல்ல விஷயம். நம்ம யூபிஐ மூலியமாக பே பண்ணுறோம், சில்லற பிரச்சனை இருக்காது. எனக்கெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அப்படி நெக்ஸ்ட்டு நம்ம பாம்பனை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாங்க. டிக்கெட் ரேட் பார்த்துருப்பீங்க, 210 ரூபாங்க. நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் வரைக்குங்க. எஸ், பாம்பன் வந்தாச்சுங்க. உனி பாலை ஏற போகிறோம். எஸ், ஒரு சூப்பரான வியூக்காக வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சுங்க நம்ம பாம்பன். செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு வாட்டியும் கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ கிரேஸுங்க. இந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் பார்த்தாவே தெரியுது பார்த்தீங்களா. இங்கே ஃபுல்லாமே திக் ப்ளூ, அங்கே லைட்டாக கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூயிஷாக இருக்குது. எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க, கடலுக்குள்ளே போய் இந்த கப்பலில் போய் ஒரு நாள் அவங்களோட லைஃப் ஸ்டைலை வாழணுன்ட்டு. பார்ப்போம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா பார்ப்போம். சூனி எப்போ நம்ம ராமேஸ்வரம் வருவான்னு தெரிலங்க. எஸ், மண்டபம் பார்த்திங்கன்னா 10:05 ஷார்ப்பாக வந்தாச்சுங்க. நமக்கு இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப புதுசுங்க. இப்போ வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம ராமநாதபுரம் வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் தேவிப்பட்டினம், ஆர்எஸ் மங்கலம், அப்புறம் திருவாடை, அப்புறம் தேவக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை, அந்த வழியாக திருச்சிராப்பள்ளி ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 4:30 ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த டைமில் ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. வண்டி நம்பர் வந்து 12-02-129 போட்டுருக்காங்க. எல்லாம் 10 முக்கால் தூரம் 10:30 எடுப்பாங்க. கேள்வி சொல்லுங்கள், எவ்வளோ நம்பர்?
எஸ் மக்களே, வாங்கப்பா. முன்னாடி நம்ம வண்டி தாங்க போகுது. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. எஸ் மக்களே, இந்த ரோடு தாங்க ஈஸியாக கனெக்டு. எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ராமநாதபுரம் வந்தாச்சுங்க. 10:45 1 மணி நேரம் கரெக்டாக அங்கேருந்து வரதுக்கு. இதாங்க ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பஸ் ஸ்டாண்டுங்க. இல்லை அந்த தனியார் நம்ம முன்னாடி 9,000 இருப்பாங்க. அந்த வண்டி 50 தனியாக உனக்கு அதான் இதோட நம்ம கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. முதல்ல தேவையோட ஓட்டிருக்காங்க ட்ரெயின் பண்ணும்போது. ட்ரெயின் இல்லை அந்த மகாணி எதுக்கு ஆளை இறக்கி ஃப்ரீயாக. பத்து 50க்கெல்லாம் வந்தாச்சுங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. போட்டு தான் எடுப்பாங்க. எஸ் மக்களே, நம்ம அழகிய சென்ட்ரலா பாருங்கள் எப்படி அடி வாங்கியிருக்கு கிளாஸு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூடி சீக்கிரத்தில் போடுவேங்க. நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த பரம தேவதைங்கிறதே தூக்கிட்டாங்க மக்களே. பயங்கரமாக மோசமாக அடி வாங்கியிருக்குங்க. எஸ் மக்களே, இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சூப்பரான புதிய ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து இப்போ நம்ம தேவக்கோட்டை போகிற வரைக்குமே ஒரு புது ரூட்டு தாங்க. இந்த தேவிப்பட்டினம் எல்லாமே இந்த ஈசிஆர் சைடு தேவிப்பட்டினம், அப்புறம் என்ன ஆர்எஸ் மங்கலம், அதெல்லாம் ஒரு சூப்பரான ரூட்டு. நமக்கு புதுசாக இருக்க போது என்ன இந்த வெயில்னால ரொம்ப டேன் ஆகிட்டேன். பஸ்ஸு ஓகேவாக தான் சூப்பராக போயிட்டுருக்கு. நான் வந்து தூங்கிட்டேன். தூக்கம் 10ல் போன வீடியோவில். ஸோ அதனால் தூங்கிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுக்கலாங்க. நம்ம என்ன இன்னொரு பிரச்சனைனா, நம்ம பஸ்ஸில் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து கோளாறு. 63% தான் இருக்குது சார்ஜ். வேறு எப்படி திருச்சி வரைக்கும் போக போகிறேன்னு தெரில. 4 மணிக்கு ரீச் ஆவாங்களாமா. நடுவில் பிரேக் ஏச்சு போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் பண்ணித்தரேங்க. எஸ் ராமநாதபுரத்துலேருந்து 11:05க்கு கிளம்புறேங்க. உனி நெக்ஸ்ட் நமக்கு தேவிப்பட்டினம் தான் நினைக்கிறேங்க. கரெக்டாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு நின்றுருந்துச்சுங்க. ராமநாதபுரம் டு பேராவணி. செம்மையாக ஸ்டிக்கரிங் பண்ணிருந்துச்சுங்க. அந்த பஸ்ஸை நான் இது வரைக்கும் இன்ஸ்டாவில் பார்த்தது இல்லைங்க. இங்கே கரெக்டாக டைம் வந்து கரெக்டாக ஒரு 11 மணிக்கு 10:50க்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறது. சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்டிக்கரிங் வண்டி. இந்த வண்டி நமக்கு முன்னாடி கிளம்பிச்சுங்க. நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்த பாம்பன்லாம் வண்டி ஃபுல்லாக இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. ஏன்னா டிமாண்ட் இவனை விட்டுட்டோம்னா நம்ம கார்பரேஷன் வண்டி இருக்கலாங்க 11 மணிக்கு. அந்த வண்டி விட்டுட்டோம்னா 1 மணிக்கு கும்பகோணம் கார்பரேஷன் உண்டு. ஸோ கோயம்புத்தூருக்கு ரெகுலராக இங்கே ராமேஸ்வரம் டு கோயம்புத்தூர் இருக்குது. பட் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் கம்மியாக தான் சர்வீசஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே, ரிட்டர்ன் வந்து ராமேஸ்வரம் வரமாட்டாது, மதுரையோட ஸ்டாப்பு. ரெகுலராக மதுரையெல்லாம் போகணுன்னா நம்ம இப்படி லெஃப்டில் கட் ஆயிடுவோங்க.
இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோங்க. எஸ் மக்களே, இதில் லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம மதுரை, ரைட்டில் போனால் திருச்செந்தூர், தூத்துக்குடி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம தேவிப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, சென்னை, புதுக்கோட்டை. கரெக்டாக நம்ம திருச்சிக்கு ஒரு 174 கிலோமீட்டருங்க. தேவிப்பட்டினம் கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்துருக்கோம்? 11:25க்கு தேவிப்பட்டினம்ங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தேவிப்பட்டினம் வராங்க. இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, திருச்செந்தூர் அறந்தாங்கி. ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டுங்க. BS3 நினைக்கிறேன். BS4ல் அவ்வளோ சூப்பராக ஸ்டிக்கரிங் ஒட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கிரேஸுங்க இந்த வண்டியில். ஸோ இப்போ BS6 மாற்றினதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ஸ்டிக்கரிங் ஒட்டுறேன்னு சொல்லியிருந்தார் நம்ம வீரா ப்ரோ. அவங்க டிப்போ வண்டி தான். அவங்க ஒன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டுருக்கலைங்க இப்போ கும்பகோணம் ஆப்ரேஷனில். ஸோ அதனால தாங்க ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா சீக்கிரமாக ஒட்டிடுவாங்க இவங்கெல்லாம். பார்க்கலாம், இவங்க ஸ்டிக்கரிங் ஒட்டிட்டாங்கன்னா ஷுவராக நம்ம பண்ணிடலாங்க. எஸ், சொன்ன திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு 163 கிலோமீட்டர் இருக்குங்க. இனி நெக்ஸ்ட்டு நமக்கு RS மங்கலம் தாங்க.
ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்எஸ் மங்கலம் வராங்க. ஒரு சூப்பரான ஊருங்க, அழகான குட்டியான சூப்பரான ஊர். இந்த ஏரியாலலாம் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இந்த ஆர்எஸ் மங்கலத்துக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ராஜசிங் மங்கலம்னு நினைக்கிறேங்க. நான் வரும்போது பார்த்துருந்தேன், ராஜசிங்க மங்கலம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில ப்ரொனவுன்சியேஷன். இதுக்கு வேறு திட்டுவீங்க பாதி பேர், என்ன தமிழை கரெக்டாக படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏங்க அது போர்டு டக்குன்னு போயிருதுங்க, நாங்கள் எப்படிங்க படிக்கிறது? எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? கரெக்டாக 11:55 வந்திருக்கோங்க. எஸ், வெயிலுக்கு ஒரு சூப்பரான லெமன் ஜூஸ் குடிக்கலாங்க இங்கே ஆர்எஸ் மங்கலத்தில். நெக்ஸ்ட் நமக்கு திருவானைன்னு நினைக்கிறேங்க, திருவாடனை. ஓகே, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தேவக்கோட்டையில் லஞ்சுக்கு நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எப்படியாச்சும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுடலாங்க. தேவக்கோட்டைக்கு அப்புறம் ரெகுலர் தாங்க ரஸ்தா, காரைக்குடி, புதுக்கோட்டை, அப்புறம் நம்ம புதுக்கோட்டை டு திருச்சிராப்பள்ளி, பஞ்சப்பூர் வந்து கீரனூர் போகிறாங்களான்னு தெரில, பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். எஸ், கரெக்டாக 12:05 ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. மக்களே, கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் ராஜசிங்க மங்கலம். ஓகேங்களா? இப்போ தான் ஒரு போர்டில் பொறுமையாக படித்தேங்க, ராஜசிங்க மங்கலம், ஆர்எஸ் மங்கலம். எஸ் மக்களே, திருவாடனைக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த லெஃப்டில் நம்ம கட் ஆயிடுவோம், ரைட்டில் ராமநாதபுரங்க நம்ம வந்த ரோடு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், பட் வந்து ஸ்டாப்பேஜஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்டாப்பேஜஸ். இப்போ நம்ம தேவிப்பட்டினம் உள்ளே போனோம், ஆர்எஸ் மங்கலம் உள்ளே போகிறோம், முனி திருவாடனையும் போவோம், காரைக்குடி, தேவக்கோட்டை, மிமிசல் ரஸ்தா, அந்த வழியாக போகிறோம். சிகே மங்கலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:25 வந்திருக்காங்க. ஆக்சுவலி இங்கேருந்து தொண்டி பக்கங்க, தொண்டிக்கு டைவர்ஷன் இந்த வழியாக தான் இருக்குங்க. இங்கேருந்து தொண்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் தொண்டிங்க, நம்ம திருவாடனை போயிடுவோங்க. திருவாடனை வந்தாச்சுங்க. கரெக்டாக 12:30 வந்திருக்கோம். எஸ் மக்களே, நெக்ஸ்ட்டு தேவக்கோட்டை தான் சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு பிரேக் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ 12:25 ஆச்சு. எத்தனை மணிக்கு தேவக்கோட்டை ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இங்கேருந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க. எஸ், இங்கே லெஃப்டில் போனோம்னா நம்ம ராமநாதபுரம் ரீச் பண்ணலாம். எஸ், வெயில்னால கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே உடையுதுங்க.
ஷார்ப் 1 o'clock தேவக்கோட்டை வந்தாச்சுங்க. மக்களே, இந்த தேவக்கோட்டையிலேருந்து அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா ராம்நகர். இந்த ராம்நகரில் அவ்வளோ பேர் இறங்குறாங்க. மோஸ்ட்லி நம்ம வண்டியில் ஃபுல்லாமே ராம்நகர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே காரைக்குடி தேவக்கோட்டை சைடில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ராம்நகரில் ஏதாச்சும் இன்ஸ்டியூஷன் இது இருக்கான்னு சொல்லுங்கள். பிகாஸ் எல்லாருமே பசங்களை பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஐ திங்க் ஸோ நானே பார்த்தேன்னா கண்டுபிடிச்சிக்கிறேன், இல்லைனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேவக்கோட்டையில் இந்த ராம்நகரில் ஏதாச்சும் ஸ்கூலோ காலேஜஸோ இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் இங்கே தாங்க இறங்குறாங்க. ராம்நகர் திருப்பத்தூர் ரோடு பஸ்ஸு ஆல்மோஸ்ட் காலிங்க. பாருங்க, இங்கே ஏதோ ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும் போல் இருக்குங்க. எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க. மீண்டும் நம்ம திருச்சிராப்பள்ளி ஹைவேல ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் ரெகுலர் ரூட்டு தாங்க. நம்ம தேவக்கோட்டையிலேருந்து ரஸ்தா போய் காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி. எஸ் 1:20 ரஸ்தா தேவக்கோட்டை ரோடு. கதவுகள் திறக்கப்படுகின்றன. எஸ் மக்களே, இந்த வழியில் வரும்போது நிறையா பழைய காலத்து வீடெல்லாம் இருக்குங்க காரைக்குடியில். ஸோ காரைக்குடிக்கு ஃபேமஸே இந்த பழைய ஆர்கிடெக்சர் தான். ஸோ இந்த வழியில் ஒவ்வொரு டைம் வரும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. அந்த காலத்தில் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க பாருங்கள். அண்ட் இங்கே ஒரு பேலஸ் பயங்கர ஃபேமஸுங்க. நானும் ஒவ்வொரு வாட்டி வரேன், என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான் மணிகண்டன்ட்டு. பட்டு ஒரு வாட்டி கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லைங்க. செட்டிநாடு பேலஸ் இதெல்லாம் ஒரு நாள் வருவோம் கண்டிப்பாக. எஸ் 1:40 நம்ம காரைக்குடி வந்தாச்சுங்க. எஸ் காரைக்குடி கரெக்டாக 1:40 வந்திருக்கோங்க. பயங்கர வெயிலுங்க, முடியல. இதுக்கப்புறம் ஒரு 2 ஹால்ட்டு தாங்க, 2 கூட வராதுன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை 1 தான். புதுக்கோட்டை டு திருச்சி கண்டிப்பாக நான் ஸ்டாப்பாக தான் இருக்கும். பார்க்கலாம். 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்க இல்லை லேட்டாக போகிறாங்களான்னு எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ வந்து லஞ்சுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. நம்ம அப்படியே சாப்பிட்டு சார்ஜ் போட்டு அப்புறம் வரலாங்க. எஸ் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க. சாப்பிடலாம் போலைங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பஞ்சப்பூர்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம்.
ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சதாங்க. BS6 அசோக் லேலாண்ட் 80 ஸ்பீட் லாக்குங்க. 80 போடுறாரு சூப்பராக. அது ஃப்ரீ ரோடு வேறங்களா, நல்லா போகிறாரு. அந்த கிராமத்தில் அந்த கர்வு நல்லா இருக்குங்க ஃபீலே. என்ன நான் வந்து தேவக்கோட்டை திருப்பூர் ட்ரை பண்ணேன். இவங்க வந்து நிறைய ஊருக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நிறையா சின்ன சின்ன ஊருக்குள்ளெல்லாம் போகிறாங்க. 1 to 9 சர்வீஸில் திருமயம்லாம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. அப்படின்னா கீரனூரும் போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எங்கேயோ ஊருதான் சுற்றுறாங்க மக்களே. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் நான் வந்தது கூட இல்லைங்க. இது வந்து 1 to 9 சர்வீஸ் இல்லை, 1 to பல சர்வீஸ். ஏன்னா இந்த காரைக்குடி வரைக்கும் ஓகேங்க. அதுக்கப்புறம் நிறையா ஊருக்குள்ளே போயிட்டுருக்காங்க. எஸ், எங்கே இருக்கோன்னு தெரியலைங்க. இப்போ தாங்க நம்ம டிரைவர் அண்ணாட்ட கேட்டு இந்த கண்டக்டர் அண்ணாட்ட அவர் 5 வண்டி தான் 1 to 9 சர்வீஸ் போயிட்டுருக்குங்களாமா. மற்ற வண்டி எல்லாமே எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டு தான் இருக்குங்களாமா. வாங்க நம்ம ட்ரெயின் கிராசிங்கை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். பா செம ஸ்பீடாக வருதுங்க. ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கத்ரா, திருநெல்வேலி கத்ரா வண்டிங்க. இந்த லைனில் போகிறாங்க, அது அதிசயமாக இருக்குது. நாங்கள் அப்படியே நம்ம போகலாம். சொல்லுங்கள், நம்ம கத்ரா வண்டி இந்த லைனில் போகிறாங்களா இல்லையான்ட்டு. ஐ திங்க் ஸோ, இந்த வழியாக தான் போகும் போல் இருக்குங்க. இன்னும் 71 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்பா, என்ன சுற்றிட்டு வந்திருக்கோம். நீ போகும்போது என்ன சுற்ற போகிறாங்கன்னு தெரியலைங்க. சரி விடுங்க, இது எவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆக்சுவலி மக்களே, இப்போ ட்ரெயின் போச்சலைங்க. அது ரெகுலர் ரூட்டு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடை ரோடு, மதுரை, விருதுநகர். அந்த ட்ரெயினை டைவர்ட் பண்ணி இந்த லைனில் போட்டு அப்புறம் விருதுநகர் ஜாயின் பண்ணுவாங்க, மானாமதுரை போய். அது எதனால் டைவர்ஷன் அந்த ரைட்டில் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ தான் வேறு ட்ரெயினில் குழப்பி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா அந்த வண்டி டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. எஸ், திருமயம் பக்கம் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வண்டி திருமயம் போயிட்டு அப்புறம் தாங்க போவாங்க. ஆனால் திருச்சிக்கு ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குங்க. இதாங்க இந்த திருமயம் கோயில் வாசல் நினைக்கிறேன். இதில் தான் போவாங்க போல். பரவாயில்லைங்க, இந்த லைனில் வரும்போது நமக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த திருமயம் தூரத்துலேருந்தே பார்த்து இப்போ பாருங்கள். எஸ், புதுக்கோட்டை 3 மணிக்கு வந்துருக்காங்க. 3:05. அப்படியே வாங்க பஸ் ஸ்டாண்ட் போகலாம். இங்கே புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம தொண்டி வண்டிங்க. அப்பா, ஒரு 6:30 வருங்க. அந்த வண்டியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்ப்போம் இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியலைங்க.
எஸ் 3:10க்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. ஐயோ முடியலைங்க. இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டோல்கேட்டு கீரனூர்லாம் போகாதுங்க. உண்மையாலுமே பஞ்சப்பூர் எப்படி போகணுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுங்களா. இப்போ பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் போயிடலாங்க. எஸ் நம்ம திருப்பூர் தேவக்கோட்டைங்க. காலைல அங்கே 8 மணி 8:30க்கு எடுக்கிறவங்க பாருங்கள் 3:30க்கெல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக உள்ள எல்லா பஸ்ஸஸும் வருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவியப்பறவர் வருவார். அவர் வந்து 5:30க்கு இங்கே வந்துடுவார். பார்ப்போம், நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா நமக்கு லக்குங்க. எஸ் மக்களே, இந்த ரைட் சைடு போகிறது போனோம்னா தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், விக்கிரவாண்டி வரைக்குமே ஜாயிண்ட் ஆகுங்க. ஏர்போர்ட் போயிட்டு அப்புறம் தாங்க போவாங்க. எஸ் 4:10க்கு டிவிஎஸ் டோல்கேட் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் பஞ்சப்பூர் எப்படி போகிறாங்கன்னு நானே பார்க்க போகிறேங்க. எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. எப்படி போவாங்கன்னு தெரில. எஸ் இதிலே ஸ்ட்ரெயிட்டாக போனாவே பஞ்சப்பூர் தாங்க. ஒரு 4:30க்கெல்லாம் ரீச் ஆகிடுவாங்க நீங்கள் சொன்ன டைமிங்க்கு. First time we are entering to Panchapur bus stand. மாசாக இருக்க போதுங்க. பயங்கரமாக இருக்க போகுது. பா வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இனாகரேஷன் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வாவ் 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 வேற மாதிரி. இல்லை
இறங்கிக்கலாம் சார். நன்றிண்ணா. குறை சொல்லிட்டு போயிருங்க. இல்லை நன்றி, நல்லா தான் இருந்துச்சுங்க. நன்றிண்ணா. எங்கள் மேலே எதாவது குறை அப்படின்னு சொல்லி இல்லை கரெக்ட். ஃபைனலி பஞ்சப்பூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 4:20க்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours 35 minutes வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பயணம். நான் எதிர்பார்த்துட்டே இந்த லேட்டாகும்ன்ட்டு, ஆனால் சூப்பராக ஷார்ப்பாக 30க்கு வரேன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 4:30க்கு வரேன்னு சொன்னாங்க. 4:25க்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் கேன்டீன் இல்லைங்க. கேன்டீன் எங்கேயுமே நிப்பாட்டில். காலைல 9:45க்கு எடுத்தாங்க பார்த்தீங்களா. எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் ஒரு 2 to 5 minutes தான் நின்னாங்க தவிர மற்றபடி கேன்டீனில். அதெல்லாம் 1 to 9 சர்வீஸ் இல்லைங்க. இது வந்து காரைக்குடி வரைக்கும் ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் காரைக்குடி இருந்து நிறையா சின்ன சின்ன ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் கேட்டேன் நம்ம டிரைவர் கண்டக்டர் என்னென்ன ரீசன் அப்படின்ட்டா, இந்த வண்டி இந்த லைனில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு 9 பஸ்ஸோ 5 to 9 பஸ் வந்து கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்காங்களாம்மா. அந்த எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் அந்த வண்டி மட்டும்தான் 1 to 5 6 hours கவர் பண்ணுவாம்மா. நம்ம வண்டி 6 hours 35 minutes கவர் பண்ணு. ஒரு 35 நிமிஷம் தாங்க அதிகமாக இருந்துச்சு. பஞ்சப்பூரை பார்த்தோன்னே அவ்வளோ கிரேஸுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது ஒரு சின்ன திருத்தத்தில் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. 1 to 9 கேட்டிருந்தீங்க, பட் எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவை மீட் பண்ணலாம். டாடா.